அவுதுல்லாஹி ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 682வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 682வது நாளில் சீஸ்ஃபயருக்கான காரண காரியங்கள் கூடி வருகின்றன. இருந்தாலும் போராளிகள் தங்களுடைய தாக்குதலை சற்றும் தளர்த்தவில்லை. ஓய்வில்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 24/7 தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நேற்று மார்டையர் உமர் காசம் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அது சவுத் ஆஃப் கான்யூனிஸுக்கு பக்கத்தில். இந்த தாக்குதலில் ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் உள்ள மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், சண்டை போடாமல் ஓடி போயிட்டாங்க. ஃப்ளீயிங் த ஃபீல்டு வித்தவுட் கிவிங் எ ஃபைட்ங்கிறது தான் எல்லா இராணுவ நோக்கர்களுடைய வார்த்தையும். ஒரு சண்டையை கொஞ்சமாவது எதிர்கொள்ளாமலே ஓடி போயிட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனால் அங்கே யாரையும் கைது செய்யலை. ஆனால் ஜபாலியா அல் பலதில் கொஞ்சம் பேரை கைது செய்திருக்காங்க போராளிகள். அடுத்தது அல் நாசர் சலாவுதீன் பிரிகேட்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூடின இடத்துல, அது கான்யூனிஸுக்கு சதர்ன் பார்ட்டில், இது கான்யூனிஸுக்கு ஈஸ்டர்ன் பார்ட்டில். அப்போ என்ன ஆகுது, கான்யூனிஸை அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனும் நான் காசா சிட்டியை பிடிக்க போகிறேன், ஒருவேளை அது ஒரு ஈஸி டார்கெட்டுன்னு நினச்சிருக்கலாம். காசா சிட்டியை பிடிக்க போகிறேன்ட்டு கான்யூனிஸே சுற்றிட்டு கிடக்கிறான், பெய்த் ஹானூனே அப்படி சுற்றிட்டு கிடக்கிறான். இந்த ரெண்டையும் தவிர அவனுக்கு வேறு எதுவும் பெரிய இதாக ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி தெரியல. கான்யூனிஸுக்கு உள்ளே விடலை. அது அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸு ஜெய்தூன் நெய்பர்ஹுட்டில் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துருக்காங்க. ஒரு ஏபிசி அடிச்சிருக்காங்க. அடுத்தது ரெஸ்கியூ ஃபோர்ஸஸ், அதை காப்பாற்ற வந்தவனால தாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அங்கே வந்த டேங்குகள் அவ்வளோத்தையும் அழிச்சிருக்காங்க. டேங்க் அழிக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. அதையெல்லாம் சேட்டலைட் இதில் காட்டுறாங்க, அப்படி குவிஞ்சு கிடக்கு. ஹாக்கர் விலைக்கு போனாலே காசாவை ரீபில்டு பண்ணிடலாங்கிற அளவுக்கு அது போயிட்டு இருக்கு. அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸு நேற்றும் தாக்குனாங்க, இன்னைக்கும் தாக்கி இருக்கிறாங்க. பெரி அண்ட் சவுக்கிடா ஆகிய 2 இடங்கள் காசா என்க்ளேவில் உள்ள பகுதிகளை தாக்கியிருக்காங்க. இப்போ இஸ்ரேல் இராணுவம் அதை பற்றி நிறைய அனாலிசிஸ் அது என்ன செய்யுதுன்னு அதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த தாக்குதல் மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலிய இராணுவ வட்டாரங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது. என்னடா, நம்ம போய் எல்லாத்தையும் பிடிச்சி மொத்தமாக முழுங்கி ஹாஸ்டேஜஸ் அப்படியே தூக்கிட்டு வந்துடுவோம்னு திட்டம் போட்டு உலகத்துக்கெல்லாம் அறிவிச்சுட்டு இருக்கும்போது, இவனும் எங்கேயோ இருந்து கொண்டு நமது ராக்கெட்டு வச்சு நம்ம செட்டில்மெண்ட் எல்லாம் தாக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் அங்கே காசா சிட்டிக்குள்ளால போயிடுவேன், பிடிச்சிருவேங்கிற எல்லாம் பெரிய பம்மாத்தான் இருக்கிறது. அல் காசம் அல் ஜெய்தூன் நெய்பர்ஹுட்டில் நேற்று ஒரு தாக்குதல் நடத்துருங்க. D9 புல்டோசரை அடிச்சு, D9 புல்டோசர் 2 எண்ணம் வந்துருக்கு. 2 எண்ணத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள். அடுத்தது ஹெவிலி ஃபார்ட்டிஃபைடு வெஹிக்கிள் வேர் டெஸ்ட்ராய்டு, அதாவது நிறைய இந்த கவச வாகனங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்திருக்காங்க. இவங்களை தாக்கி வகை செல்லை வச்சு அடிச்சிருக்கானோ, அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படியே எரிஞ்சு போச்சு. கதவை திறந்துட்டு வெளியில் வர முடியல. இது ஒரு பெரிய சோகம். நேற்று இந்த செய்தியை கேட்ட உடனே இஸ்ரேலர்கள்லாம் கண்ணீர் அடிச்சுட்டானுவோம். இன்னும் என்ன, இந்த நத்தியானுக்கு என்னடா போர் நிறுத்தம் தான் இவன் தான் வெளியே கொடுத்தது தானே, அங்கே இருக்கும் ஒத்துக்கிட்டான்னா இன்னைக்கே நமக்கு பிரச்சனை தீர்ந்து போயிருமேன்னு நினைக்கிறாங்க. அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் மசாலாபா என்கிற இடம் நார்த் ஆஃப் காசா சிட்டிக்குள்ள அவனை தாக்க வேண்டியது இந்த ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருக்கு. பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு ஆர்ம்டு பர்சனல் கேரியரை அல் ஜெய்தூனில் தாக்கியிருக்கிறேன். இப்போ நீங்கள் சுஜயாவுக்கு ட்ரோன்ஸ் அனுப்புகிறான், அவன் அடித்து கையில் எடுத்துகிறான். அப்போ சுஜயாவை இப்போ அவன் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஆனால் எதை கான்சன்ட்ரேட் பண்ணான்னா கான்யூனிஸையும் பெய்த் ஹானூனையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். 2லேயுமே ஜெயிக்க முடியல. நார்தன் காசா அதில் போய் ஏதாவது செய்யலாம்னா அங்கேயும் ஒன்றும் முடியலை. ஆனால் அவனால் முடிஞ்சதெல்லாம் நேற்று எய்டு ஒர்க்கர்ஸ், அதாவது வேர்ல்டு கிச்சன் UN டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இதில் 181 பேரை கொலை செய்திருக்கான். 3 பேர் பட்டினியால் இறந்துருக்காங்க. இப்போ பட்டினி சாவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, ஆனாலும் இருக்குது.
62,064 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த தாக்குதல்லாம் 20 அட்டாக்கு சாப்ரா நெய்பர்ஹுட்ல 24 மணி நேரத்தில் இதில் நிகழ்ந்தது தான். அது 46 பேர் நேற்று அதிகமாக இறந்துருக்கிறார்கள். அடுத்தது கான்யூனிஸ், நார்தன் காசா எல்லாத்துலேயும் ஃபைட்டர் ஜெட்ஸை விட்டு தான் படைகள் போகலை. படைகள் இப்போ பைத்தியம் பிடிச்சி தெருவோடு அலையிறான். அது ஒரு தனி ரிப்போர்ட்டாக இருக்கு. அதை பார்த்தா இப்போ 2 லட்சம் பேரை ஒன்றா கூட்டி நேர காசாவுக்குள்ளால விட போகிறோன்னா 2 லட்சம் பேர் வரலை. அவனெல்லாம் நாங்கள் வரமாட்டான்டான். கொஞ்சம் பேர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டான். 1-2 பேர் சூசைட் பண்ணிட்டான். நேற்று 2 சூசைட் நடந்துருக்கு. 2 சீனியர் ஆஃபீஸர் பண்ணியிருக்கணும், களத்தில் உள்ளவனும். பேரை சொல்ல மாட்டோம்னா ரகசியமாக புதைச்சி விட்டுட்டான். அதை நேற்று ஒரு அனாலிசிஸ் அதை நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த 2 லட்சம் பேர்ல இருந்து நேர 1 லட்சம் பேராக ரெக்ரூட் பண்ணுவோன்னு வந்தான். 1 லட்சம் பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லி 80,000 பேருக்கு வந்தான். இப்போ 80,000 பேரும் வரலைன்னு சொல்லி 50,000 பேருக்கு வந்திருக்கான். அதில் 30,000 ஆப்பிரிக்கன் அசைலம் சீக்கர்ஸ் இருக்காங்களாம். எங்கே? இஸ்ரேலில் புகலிடம் தேடினா 30,000 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் யுத்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றான். எப்படி இருக்கு? அப்போ இது அப்பட்டமா அவனுக்கு அங்கே இராணுவம் பெரிய அளவில் அழிஞ்சிருக்கிறது, காயம்பட்டு இருக்கிறேன்னு. அப்போ எப்படியெல்லாம் அது அழிஞ்சிருக்குங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி நான் 2 நாளைக்கு முன்னாடி காணொலியில் சொன்ன மாதிரி பரியிங் சோல்ஜர்ஸ் வித்தவுட் அபிஷியல் ஃபியூனரல், அதாவது ராஜாங்க மரியாதை கொடுத்து இறந்தவர்களை, இறந்த இராணுவத்தினரை அடக்கிட்டு இருந்ததை நிறுத்திட்டு இப்போ என்ன செய்கிறான்னா அவன் யாருக்கும் தெரியாமல் புதைச்சிடான். அது எதுக்குன்னா டு ஹைடு கேஷுவாலிட்டிஸ். அதுக்கு பிறகு அந்த வீடுகளுக்கு தகவல் கொடுக்குற ஒரே ஒரு சிஸ்டம் தான் அங்கே இருக்குது. உங்கள் இராணுவத்தில் உள்ளவன் இறந்துட்டான், உங்கள் படை வீரன் இறந்துட்டான்னு இந்த ஃபேமிலிஸ் வில் பி இன்ஃபார்ம்டு. அவங்க உடனேயே அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கொடுத்தாகணும். அதுக்கு இப்போ போதுமான அளவுக்கு பணம் இல்லை, அவ்வளோ அமெரிக்க பணம் இருந்தும். அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் ரிவீல்டு எ சர்ஜன் சூசைட். ஒரு இராணுவம் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையில் தற்கொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு. தற்கொலை செய்பவர்களை இப்பொழுது அமுக்கமாக அடைக்கிறான். நான் நேற்று சொன்னால் அவங்களுக்கு காசாவில் உள்ளக்கூடிய பிணங்களை அங்கனே கொண்டு வந்து அழிச்சிட்டு போயிட்டே இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னா ஃபெயிண்டட் சோல்ஜர்ஸ் இருக்கான்னா பார்த்து தூக்கிட்டு போயிடான். அது பெயிண்டட்னா மயக்கம் போட்டு விழுந்தவனும் இருந்தால் தூக்கிட்டு போயிடான், கேப்டிவ்ஸாக வச்சுக்கிட்டான். மயக்கம் போட்டு உழல அறகுறையாக உயிர் கிடக்கு, ஆனால் பயங்கரமாக காயம்பட்டுருக்கான்னா நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறேன்னா அப்படி போட்டு போயிடான். இந்த அளவுக்கு காக்கக்குரிய ட்ரீட் பண்ணுற மாதிரி காசாவில் அவனுங்களை ட்ரீட் நடத்தக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. அடுத்தது சைக்காலஜிக்கல் ட்ராமா. இது டைரக்ட்லி ரிலேட்டட் டு வார் கண்டிஷன்ஸ். அவங்க ஃபேமிலியை பற்றி நினைச்சான் அப்படி இப்படின்லாம் பொய்ய சொல்ல முடியாது, பல நாடுகள்லையும் சொல்லுது போல. அது யுத்த போர் சூழ்நிலைகளால் பைத்தியம் பிடிச்சி ஆயிரக்கணக்கான பேர் ஓடி இருக்கான். இங்கே பிடிச்சி ஜெயிலுக்கு போடலான்னா அவன்லாம் பெப்பேன்னு பேசுகிறான். அதனால் என்ன செய்திருக்கான், எல்லாவனையுமே மருத்துவமனைகள், மனநோய் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கான். அடுத்தது இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு thousands of the soldiers fled the field without giving a fight-ங்கிறது அந்த அறிக்கையினுடைய இன்னொரு இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அபு உபைதா இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் அதிகமான மறைவாக பிணங்களை புதிக்கக்கூடிய இடமாக காசா மாற இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், இப்போ காசாவில் இருந்த கட்டடமெல்லாம் இடிஞ்சது இல்லை, இப்போ யுவனுடைய கபர்ஸ்தானாவும் மாறுது. அடுத்தது இந்த சைடு வராங்க, எதே போராளிகள் சைடு, அக்வைர்டு சாஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ். நிறைய அவங்கள்ட்ட ஆயுதம் தீர்ந்து போகும்னு எதிர்பார்த்தா அவன் புது விதமான துப்பாக்கிகள்லாம் வச்சுருக்கான். ஈரான் பச்சையாக சொல்லுது நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு, நான் தெளிவாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுது. அது அங்கேருந்து வந்ததாங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைன்னா அந்த ரிப்போர்ட்டே சொல்லுது. அடுத்தது யூஸிங் வார் ஸ்ட்ராட்டஜி அப்போதுக்கு அப்போ மாறுது. இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரிதாக அழிவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஃபீல்டில் ஹமாஸ் தன்னுடைய டாக்டிக்ஸை மாற்றும் போது இங்கே இருந்து கமாண்ட் வரணும், ஆனால் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் எல்லாம் தேசம் காசால அழிச்சிட்டாங்க. அதனால உடனே கமாண்ட் வர்றது இல்லை, அவன் என்ன செய்வான், அவன் பாட்டு ஓடுறான் அல்லது அடி வாங்கி சாவுறான். இப்படி ஒரு பயங்கரமான அவலநிலை. அடுத்தது இது இப்போ இஸ்ரேலுடைய யுத்தத்தை நேற்று அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இட் இஸ் எ கொஸ்டின் ஆஃப் சர்வைவல் அண்ட் நாட் வின்னிங் த வார். அது நம்ம இன்னும் எப்படி ஒரு அடி வாங்காமல் அப்படி வெளியில் வர்றதுங்கிறத பற்றினது, அல்லது யுத்தத்தை எப்படியாவது தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேங்கிறதான், ஜெயிக்கிறத பற்றின எண்ணமே அவர்களுக்கு இல்லைங்கிறத அந்த அறிக்கை அப்படி முடிக்குது.
லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, லேக் ஆஃப் மேன் பவர், இந்த ரெண்டையும் சொல்லுது. போதுமான அளவுக்கு யுக்திகள் இல்லை காசால கையாளுவதற்கு. அதே போல மேன் பவர், ஆளுகளும் கிடைக்கல. 2 லட்சம் 1 லட்சம் 50,000 80,000 50,000 வந்து கடைசியில் 30,000 ஆப்பிரிக்கன் அசைலம் சீக்கர்ஸை சண்டைக்கு வருங்கன்னான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு. பிரான்ஸையும் அமெரிக்காவும் நம்ப முடியல, உலகம் முழுவதும் இருக்க யூதர்களே வாருங்கன்னு சொல்லி நேற்று உள்ளதை நம்ம சொன்னோம். அப்போ இது பயங்கரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தினர் எப்படியாவது இந்த மயக்க மருந்துகளை, போதை மருந்துகளை வாங்கி சாப்பிட்றணும்னு போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அதனால ஈஸியாக அவங்க கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த அக்கௌண்ட்ல யாரையும் அரெஸ்ட் பண்ணதாட்டு தெரியல. அது ஜபாலியால் பலாதில் மட்டும் கொஞ்சம் பேர் மாட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய எல்லா ஃபியூச்சர் பிளானும் ஆட்டு. சரி, இப்போ நேற்று போர் நிறுத்தத்தை நோக்கி ஓடுகிறாருன்னு சொன்னோமே, அவர் என்ன செய்யணும்னா இப்போ எல்லா ஹாஸ்டேஜையும் முதல்ல விட்டுற சொல்லுங்க, நான் சீஸ்ஃபயருக்கு விசுவாசமாக இருப்போம்னு சொல்லியிருக்காரு. ஒன்றை நம்ப முடியாது. அதனால நாங்கள் சொன்ன அடிப்படையில் தான் நாங்கள் ஹாஸ்டேஜஸை விடுவோம்னு. அப்போ இது வந்து பெரிய சரண்டர்னு பென்கர் அந்த சுமாஸ்டிக் அந்த பிரான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் சொல்கிறான். இப்போ நான் பார்சல் டீலுக்கு எதிரானவன் இல்லை, இது பார்சல் டீலாம் அவருக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் ஹாஸ்டேஜஸ்லாம் ஒன்றா விட்டுட்டா நல்லா இருக்கும்னு வெளியில் நத்தியானுடைய மீட்டிங் நடந்த அண்டர் கிரவுண்டுக்கு வெளியில் மக்கள் எக்கச்சக்கமாக நின்று சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நீ விட்டேன்னா மூணை நாங்கள் ஒன்றும் வச்சு வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக இப்படி வந்து டெவில் அண்ட் டீப் சீன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருதலை கொல்லியாக நத்தியானுக்கு தவித்து கொண்டு இருக்கிறான். இவன் சொன்னதான் கத்தரும் ஈஜிப்டும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, யோ உன் விட்காஃபு அவங்க எங்கெல்லாம் சொல்ல பிளான்ல தான் அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் ஒரே அடியாக ஹாஸ்டேஜஸை விடணும்னு சொன்னால் அது முடியாது, உன்னை நம்ப முடியாது. ஹாஸ்டேஜஸை விட்டு அடுத்த நாளே தாக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒத்துட்டு போயேன்டான்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று நடந்திருக்கு. ஆனால் ஹூத்திஸோட தாக்குதல் இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு. அதுதான் நேற்று உள்ள இந்த அறிக்கையினுடைய இன்னொரு பகுதி. என்னன்னா இலியாட் போர்ட்டு இல்லை, ஹைஃபா. நேற்று நான் ஈரான் தாக்குதலால் ஏற்பட்ட சொன்னேன், அங்கே நிறைய இறந்துருக்காங்க. 2000 பேர் இல்லை, அது பல பெரிய அளவில் ஒரு 10,000 20,000 கிட்ட போயிருக்கும் போல தெரியுது. அதனால அந்த கம்பெனி அந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் உள்ள எல்லாரும் ஓடி போயிட்டான். இனிமேல் ஹைஃபா வந்து நமக்கு புண்ணியப்படாதுன்னு ஹைஃபா வந்து கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹைஃபா அவுட்டு, ரயில்வே அவுட்டு, ஏர்போர்ட் எல்லாத்தையும் அடிக்கிறான். பென்குவேர்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஹூத்திஸோட தாக்குதல் தான் இப்போ இஸ்ரேலை நாசமாக்கிட்டு இருக்கு. ரயில்வே அவுட்டு, சாதாரண ரோடு, ஒரு ரோடும் ஒழுங்காக கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். ஹூத்திஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ 50,000 பேரோ 30,000 பேரோ கொண்டு காசா சிட்டியை பிடிக்கணும் உள்ள வந்தேன்னா எங்களுடைய தாக்குதல் இன்னும் அதிகம் வேகம் பெறும்னு. இப்போ ஹூத்திஸோட பலத்துல சிலதை வந்து நிறைய நேற்றும் 20 சிட்டிக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெரிய அளவில் கட்டுமானங்களை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஹூத்திஸை அடிக்கிறதுக்கு ட்ரோன்ஸ் அனுப்புற இல்லையா, ட்ரோன்ஸ் தான் சீப்பஸ்ட் பண்ணான் சனாவை தாக்குறதுக்கு. ஆனால் அதையெல்லாம் சுட்டு வீழ்த்தினான். அதுக்கப்புறம் F-15 F-16 F-35 இந்த ரெண்டையும் கூட சுட்டு வீழ்த்துறானா. இஸ்ரேலு ஹூத்திஸை நெருங்க முடியாத ஒரு நிலையில இருக்கேன். அவங்களால முடிஞ்செல்லாம் உள்ள கொஞ்சம் முனாஃபிக்கை விட்டு சண்டைக்கு விடுறது, சவுதி அரேபியா ஏவிய 2 குண்டு போட சொல்றது, இதுதான். அது நேற்று எஹியாசிரி சொல்லிட்டாரு, சவுதி நீ ஒன்றும் ஆட்டத்தை அடக்கலைன்னா ஒன்றையும் அடக்க வேண்டியது வரும்னு. அடுத்தது வெஸ்ட் பேங்கில் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. ஆனால் நேற்று 24 தாக்குதலை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். அங்கே இருந்து தாங்க முடியாமல் ஓடி இருக்கான். ஆனால் 14 ரெசிஸ்டன்ஸ் அட்டாக்கு ஒரு நேற்று இன்னைக்கு 28 அட்டாக் நடந்திருக்கு. அதில் பெரிய ஊர்வலமும் ஒன்று நடத்திருக்காங்க அல்கூஸில். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது காசால நடக்கக்கூடிய ஸ்டார்வேஷன் டெத்துக்கு எதிராக அங்கே ஊர்வலம், அவனை நித்தம் அடிச்சுட்டு இருக்கான். அதை பற்றி அவங்க கவலைப்படல. இப்போ ஜெருசலத்துல இருந்து பிரான்ஸோட ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, என்ன க்ளோஸ் பண்ணிட்டு வந்தான். இஐ திட்டத்தை ஹூத்திஸோட தாக்குதல் நேற்றும் தாக்கியிருக்கான். செட்டில்மெண்ட் ஒன்றும் எடுபடாதுங்கிற நிலையில் இருக்கிறது. இதில் இருந்து நம்ம மொத்தமாக ஒரு இதை புரிஞ்சுக்கலாம், இஸ்ரேல் எப்படிப்பட்ட குழப்பம். நேற்று நடந்த போராட்டம், ஹூத்திஸோட தாக்குதல், அது எல்லா போக்குவரத்தை நிறுத்தி இருக்கிறது. முக்கியமான தொழில் நிறுவனம் அவ்வளவும் ஈரானே அடித்து துவம்சம் பண்ணிட்டான். அதையும் லேசாக விளக்கேற்றி வைக்கலான்னு போனால் உடனே ஹூத்திஸ் தாக்கிறான். இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் சிக்கி கொண்டு இப்போ இருக்கிற இதை ஒத்துக்கிடுவோங்கிற ஒரே வழியை தவிர வேறு வழிகள் இல்லை இஸ்ரேலுக்கு என்ற நிலை வந்துவிட்டது. இனி அது பணிவதை தவிர வேற வழி இல்லை. அதனால செக்யூரிட்டி மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு மணிக்கூர் கணக்கில். இப்போ நத்தியானுவுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம எழுதி கொடுத்ததுதான்
ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உலகம் முழுவதும் ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம தான் இன்னும் இடையூறாக இருக்கேன்னு சொல்லும்போது நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசம். நான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே நம்மளை ஏதாவது பண்ணி விட்றலாம். ஆனால் நம்ம டக்குன்னு ஒத்துக்கிட்டோம்னா ஜெயிலு தான். ஏன்னா அந்த இஸ்ரேல் கோர்ட்டு நம்ம கோர்ட்டுகளெல்லாம் போல இல்லை. அவன் அந்த ட்ரையலை இப்போ நடக்கிற யுத்தத்தினால ஹால்ட் பண்ணி வச்சுருக்கான். இவன் அந்த அட்டோர்னி ஜெனரலை அரசு வழக்கறிஞரை மாற்றுறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். கோர்ட் வந்து அவளை மாற்ற அந்த அட்டோர்னி ஜெனரலை மாற்ற முடியாதுன்ட்டான். சின்பத்து தலைவரை மாற்ற போனால் அதையும் முடியாதுன்ட்டான். அப்போ எல்லாமே இவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கான். இது இஸ்ரேலில் மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் எங்கே போனாலும் தூக்கி உள்ளே போட்டுருவான். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து அவனே கொடுத்த சீஸ்ஃபயருக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். எந்த நேரம் ஒத்துக்கிட்டால் இந்த போர் நின்று போயிடும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.